வெல்கம் டு தான்ஸ் கிச்சன். இன்றைக்கி இந்த நெத்திலியை வச்சு எப்படி சம்பல் செய்யலாம் அப்படின்னு. இது வந்து சின்ன நெத்திலி. இதில் க்ளீன் பண்ணுறதுக்கு எதுவுமே இருக்காது. நம்ம அப்படியே வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். இது வந்து இந்த சம்பாலுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் தொக்கு கூட செஞ்சு சாப்பிட்லாம். ஒரு 15 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். 1.25 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர். இது வந்து தேங்காய், ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் பெப்பர். இதை வந்து அரைச்சி யூஸ் பண்ணிக்க போகிறோம். 1/4 டீஸ்பூன் சோம்பு தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 4-5 பூண்டு வந்து நசுக்கி வச்சுருக்கேன். இது வந்து 1.25 டீஸ்பூன் மல்லித்தூள். இப்போது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. நம்ம வந்து பூண்டும் சோம்புத்தூள் போட்டு ஃபஸ்ட்டு தாளிச்சுக்கிறோம். அடுத்து கட் பண்ணி வச்சுட்ட சின்ன வெங்காயம், வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே இந்த தேங்காய், சோம்பு, மிளகை வந்து ஒரு கோர்ஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. இதோட மஞ்சத்தூளையும் இதோடைய போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கருவாடு அதையும் இதோடையே சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. 1 மினிட் வதக்கினா போதும். இந்த மாதிரி வதக்கி போட்டிங்கன்னா தான் வாசனை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம சம்பல் அப்படின்றதுனால தான் காய் எதுவுமே போடல. கருவாட்டு குழம்பா இருந்தால் காயெல்லாம் சேர்த்துக்கலாம். இது கூடவே நான் மிளகாத்தூள், மல்லித்தூள்லாம் எடுத்து வச்சுருக்கோம்ல, எல்லாத்தையுமே இதோடையே சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஒரு 10 செகண்ட் வதக்கினா போதும். கருவாடு உடஞ்சிரும். அதனால சீக்கிரமாக வதக்கிடுங்க. இதோட நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட் அதையும் இதோடையே போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மசாலாலாம் நல்லா வதங்கிடுச்சு. அதுலேருந்து ஆயில் செப்பரேட் ஆகுது. இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. நம்ம வந்து இது குழம்பு மாதிரி வைக்க போகிறது கிடையாது. இது செமி கிரேவியாக தான் இருக்கும். அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா கருவாடு சின்ன கருவாடு தான், சீக்கிரமே வெந்துடும். இப்போது இந்த சம்பலுக்கு தேவையான உப்பு, ஏற்கனவே கருவாடில் உப்பு இருக்கும், அதனால் பார்த்து போட்டுக்கோங்க. பத்தலைன்னா கூட அப்புறமா சேர்த்துக்கலாம். இது ஒரு 3 to 4 மினிட்ஸ் கொஞ்சம் கொதிக்கட்டும். நம்மளோட டேஸ்டியான கருவாட்டு சம்பல் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப நேரம் கொதிக்க வச்சிடாதீங்க, அப்புறம் கருவாடு கரைஞ்சிரும். ஏன்னா அதுவே ரொம்ப குட்டி. நம்ம எல்லாமே ஆல்ரெடி வதக்கிட்டோம் இல்லையா, தேங்காய், அப்புறம் மிளகாத்தூள், மல்லித்தூள் எல்லாமே. அதனால் இது பச்சை வாசனை எல்லாமே போயிருக்கும். தேங்காய் அதை தண்ணி ஊற்றிட்டு ஒரு 3 மினிட்ஸ் அதுவே போதும். அடுப்பை ஆஃப் பண்ணிக்க வேண்டியதான். எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக செஞ்சிடலாம். இது நம்ம ரொம்ப டைம் எடுக்கும்லாம் கிடையாது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அப்படியே தான்ஸ் கிச்சனை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.